பவானி என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடு பவானி. கனவுல கூட இனி அப்படியெல்லாம் நடக்காது. ஏன்னா உனக்கு நான் நிறைய தடவை வாய்ப்பு கொடுத்து தப்பு பண்ணிட்டேன். ஆனா இனிமேலும் நான் அப்படி ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன். ஆனா நான் உன்கிட்ட உனக்கு கேட்க மறந்துட்டேனே, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச பவானி? நான் இப்ப மார்க்காட். உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது நாகினி. வெறும் நாகினி இல்ல, வஞ்சிக்கப்பட்ட ஆதி நாகினி. கடுங்கோவத்தோட நான் வந்தா எதிரிக்கு கிடைக்க போறது மரணம் மட்டும்தான். இன்னைக்கு உனக்கும் அதுதான் கிடைக்கும். மரணம். அழிஞ்சு போடா. இதை நான் மறந்து போயிட்டேனே பவானி. என்கிட்ட மாய தர்மம் இருந்துச்சு. இதை நான் முதலையும் யூஸ் பண்ணிருக்கணும்ல. உனக்கு கெட்டு போல. அதான் இப்ப மொத்தமா யூஸ் பண்ணிட்டேன்ல. இனி நீ என்ன செய்ய போறன்னு பாக்குற. உன்னால மூச்சு கூட விட முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவ? வீரா, இவ பவானியா இருக்க மாட்டா. இது கண்டிப்பா என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும். இது என்னோட பிரம்ம. இது பவானியா இருக்க முடியாது. இவ பவானியா இருக்க மாட்டா. bye. See you later. ஓஹோ, அவ என்னையும் பார்க்கல, உன்னால அவனையும் பார்க்க முடியல. என்ன பண்றது? இத சரி, இத கரெக்டான டைரக்ஷன்ல பாக்குற. வார்த்தையே பாத்துக்கிட்டு. ஆனா என்னன்னு தெரியுமா? இப்ப கிரக நிலை எல்லாம் மாற போகுது. எல்லா கிரகங்களும் நெருங்க போகுது பவானி. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஜனா ஜெயிச்சிடுவான். இந்த ஜனாவை யாராலையும் அசைக்க கூட முடியாது. ஆமா, உண்மையதான் சொல்றேன். வானத்தையே பாத்துக்கிட்டு அந்த அற்புத தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருப்பானே. ஆதி நாகினி, காத்துக்கிட்டே இரு. இப்போதைக்கு நீ வரைஞ்சுதான் போயிருக்க. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுசாவும் கதையை முடிச்சிடும். அதுக்கப்புறம் நீ ஆதி நாகினியில செத்த நாகினியா மாறிடுவ. எதுவும் தெரிஞ்சுதா? இல்லன்னு அவனுக்கு போன் போக மாட்டேங்குது. காம் டவுன் தபீஷ்.
அவன் தானே சொல்லிட்டு போனான் தபீஷ், நம்ம எல்லாரையும் விட்டு விலகி போறேன், எனக்கு டைம் வேணும்னு சொன்னான்ல. அவன் தானே சொல்லிட்டு போனான். அவனால இந்த வீட்ல இருக்க முடியலன்னு தானே சொல்லிட்டு போனான். கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆனா அவனுக்கே அந்த குரல் திரும்ப திரும்ப கேக்குது. அங்கிள், அந்த குரலுக்கும் பவானிக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும். வீராக்கு அந்த குரல் கேட்டுச்சுன்னு சொன்னப்போ பவானி வீட்ல இல்ல. இப்ப வீரா வீட்டை விட்டு கிளம்புனா மட்டும் அந்த குரல் கேட்காதுன்னு என்ன கேரண்டி இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா இது பெரிய ஆபத்து தான். வீராவை பிடிக்காத யாரோ ஒருத்தர் அவனுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீராவுடைய நினைவுகளும் இந்த வீட்ல தான் போச்சு. ஏதோ ஒண்ணு வீராவை இந்த வீட்ல டென்ஷன் பண்ணுது. அதனாலதான் இங்க இருந்து அவன் போயிட்டான். ஆனா எனக்கு என்னவோ அவன் இங்க இருந்து போனதும் எல்லாம் சரியா இருக்கும் தான் தோணுது. அப்படி சுலபமா சொல்ல முடியாது சார். இது என்ன? நான் உங்களுக்கு அறகுறைய எந்த தகவலும் தர விரும்பல. அதனாலதான் ஒரு நாள் முழுசா இந்த தகவலை படிச்சிருக்கேன். இங்க பாருங்க சார், சனி கிரகம் தலைகீழா சுத்துது. கண்டிப்பா இது ஒரு பெரிய கெட்ட சகுனம். கிரகங்கள் கூடவே யாரோ விளையாடுறாங்க. தலையெழுத்தே மாறிடுச்சு. இதோட அர்த்தம் என்ன? இதனால என்ன ஆகும்? பேரழிவு. சுக்லா, இதுக்கு நாம என்ன செய்யணும்? இதோட தீர்வு தான் என்ன? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அப்ப அதை செய்யலாம்ல. அப்ப எதுக்காக நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு விஷயத்தை தெளிவா கேளு சுக்லா. போன தடவை பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இந்த தடவை எதுவும் நடக்க கூடாது. இந்த தடவை என் பையன் வீராவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க இல்ல சார், இந்த தடவை எந்த பிரச்சனையும் நடக்காது. இந்த தடவை என்னோட பிளான் ஃபிளாப் ஆகாது. நான் போய் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். நான் முன்னாடி பண்ணதுல எல்லாம் பெரிய பிரச்சனை வந்திருக்குதான். ஆனா இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்காது. ஏன்னா என்ன, நான் தான் சுக்லாவே இல்லையே. இந்த தடவை நான் செய்ய போற அந்த பிளான்ல நீங்க எல்லாரும் வசமா மாட்டிக்கிட்டு அழிக போறீங்க. அதுக்கப்புறம் மொத்த சக்தியும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நான் சில மாதிரி ஆயிட்டேன். இதுல இருந்து எப்படி நான் வெளியே வருவேன்? எப்படி எப்படி என் குழந்தையையும் வீராவையும் காப்பாத்த போறேன்? எனக்கு யாரு உதவி செய்வா? யாரு உதவி செய்வா? இதெல்லாம் என்ன? ஏதோ யாகம் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் ரொம்ப விசித்திரமா இருக்கும். இப்ப எல்லாரும் அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடிக்கோங்க. இந்த யாகம் ரொம்ப முக்கியமானது. இல்ல சுக்லா, ஏன் நீங்க என்ன பண்றீங்க? மீரா, உன்னை நான் கண்ண மூடி மட்டும் தானே இருக்க சொன்னேன். உங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. உங்கள யாரும் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கருப்பு கயிறை தாண்டி வெளியே வரவே கூடாது. ஆனா சுக்லாயா, நம்ம வீராவையும் பவானியும் தேடணும்ல, அவங்கள காப்பாத்தியாகணும். சரிதான், ஆனா அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த நீங்க உயிரோட இருக்கணும்ல. இந்த கருப்பு கயிறு தான் உங்க எல்லாரையும் காப்பாத்த போகுது. சுக்லா சொல்றது சரிதான். எல்லாரும் கண்ணை மூடுங்க. நான் உங்க யாரையும் காப்பாத்த போறதுல கட்டுப்படுத்த போறேன். அதுக்கப்புறம் உங்கள யாராலும் வீராவுக்கோ பவானிக்கோ உதவி பண்ண முடியாது. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. இனி எனக்கு எந்த சத்தமும் கேட்க போறதில்ல. அவ்வளவுதான். 2 சுத்து முடிஞ்சிருச்சு. 3வது சுத்த என்னோட உண்மையான வடிவத்துல தான் செஞ்சாகணும். ஜனா,
ஓகே, இப்ப எல்லாரும் உங்களோட கண்களை திறக்கலாம். ஆனா எப்படி திறப்பீங்க? உங்களால முடியாது. ஏன்னா நீங்க யாரும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கெல்லாம் தெரியாது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆழ்நிலை தியானத்துல இருக்கீங்க. இனி வீராவையும் பவானியையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. நல்ல வேளை என்னோட வலையில இந்த கருப்பு கயிறுக்கு வெளியில இருக்கு. அதனால இந்த மந்திர சக்தி வேலை செய்யல. இனி சீக்கிரமா போய் வீராவையும் பவானியும் காப்பாத்தி ஆகணும். நான் எப்படியாவது இந்த குழந்தையோட குரல்ல இருந்து தப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஆனா திரும்பவும் இது கேக்குதே, விட மாட்டேங்குதே. இதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அட, நான் இப்ப எங்க வந்திருக்கேன்? இது எந்த காடு? நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்?